ஹலோ, நான் வக்கீல் பேசுறேன். வாட் இஸ் ஹேப்பனிங் மிஸ்டர் சுந்தரம்? என்னால நம்பவே முடியல. பேப்பர்ல போட்டோ போடுற அளவுக்கு ஐ எம் வெரி சாரி. இட்ஸ் சிம்பிளி டிஸ்கஸ்டிங் டு see such a thing. போன் அடிச்சா யாருமே எடுக்க மாட்டேடா. எல்லா இழவுக்கு நான் தான் மாறாடிக்கணுமா? ஸ்ரீ, அப்பா, என்னப்பா? நேரம் ஆறுதும்மா, தூங்கல? இல்ல, தூக்கம் வரல. அதான் நிச்சயதார்த்த சரி பார்த்துட்டு இருந்தேன். ஏம்மா, உன் பக்கத்தில் இருக்காள அந்த பொண்ணு யாரு? இவளாப்பா? இவதான் சௌந்தர்யா. நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்றா. அப்படியா? உன் ஃப்ரெண்டா? ஆமா, ஃப்ரெண்டு தான். ஆனா என்னை விட ராகவனுக்கு தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். மாடி, டிவி பார்த்துட்டு சீக்கிரமாக படுத்துக்கோ. கிளம்புற ஆஃபீஸுக்கு வர போனோம் இல்லையா? ம், சரிப்பா. என்னை விட ராகவனுக்கு தான் ரொம்ப க்ளோஸ். ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்,
ராகவனோட ஹோட்டல் ரூம் வரையில் வந்திருக்கா. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஒன்று கொடுங்க. தரேன் சார். சீக்கிரமா கொடுங்க ஐயா. இந்தாங்க. டிரைவர் வண்டியை நிறுத்து. ஹலோ, குட் மார்னிங் சுந்தரம். நான் கண்ணப்பன் பேசுகிறேன். என்ன ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே இல்லையா? எழுந்ததும் முதல் வேலையா கடைக்கு போய் எல்லா பேப்பரையும் வாங்கி புரட்டி புரட்டி பார்த்துருப்பல சுந்தரம். சும்மா ஒரு 12 மணி நேரம் பதட்டமாக இருந்ததுக்கே ரொம்ப சோர்ந்து போயிட்ட போல இருக்கு. இனிமே இந்த கண்ணப்பன் அடிக்கடி உன்னை தூங்க விட மாட்டான். ஏன்னா 28 வருஷம் நீ என்ன நிம்மதியா தூங்க விடல. இந்த ஒரு நாள்ல புரிஞ்சிருக்குமே அதோட வேதனை என்னன்னு. கண்ணப்பா, ஏண்டா இப்படி வெந்த புண்ணுல வேலைப்பாச்சு என்ன கொண்டுட்டே இருக்க? சுந்தரம், நீ அப்படி பேசுறது. நீ இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. ஏன்னா உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாத மனுஷனுக்கு அடுத்தவங்களோட வேதனை என்னங்கிறது தெரியாது. இப்போ உனக்குன்னு வந்த உடனே அந்த வேதனை ரொம்ப பெருசா தெரியுதோ? சுந்தரம், இன்னைக்கு பேப்பர்ல உன் பையனோட போட்டோ வரலன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. அந்த போட்டோ என்கிட்ட பத்திரமா இருக்கு. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ என்னால பேப்பர்ல போட முடியும். புரியுதா? கண்ணப்பா, கண்ணப்பா, அப்படி இல்லை, எதுவும் பண்ணிடாதா. இந்த பயம் எப்பவும் மனசுல இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். கண்ணப்பா, என்னை என்ன வேணும்னாலும்
சித்திரவதை பண்ண நான் பொறுத்துக்கிறேன். என் மகனோட வாழ்க்கையில மட்டும் விளையாடாத. அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமோ? அதை மட்டும் சொல்லிடுறா. சொல்ல மாட்டேன். அன்னைக்கு நானா சொல்றேன்னு சொன்னப்போ நீ வேண்டான்னு சொன்ன. இப்போ நீ ஏன் கண்டுபிடிச்சுக்கோ. கண்ணப்பா கணப்பா கணப்பா கண்ணப்பா கண்ணப்பா. என்னடா ராஜா வரட்டுமா? எங்கப்பா எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டீங்க? 2-3 உறவு காராளத்துக்கு சீமுந்ததுக்கு அழகே போகணும், அதான். எப்பவும் தம்பதி சகிதமா கிளம்புவீங்க, அம்மா வரலையா? அம்மாவுக்கு தலைவலியா, அதான் வரல. அப்புறம் இன்னைக்கு யார் யார் வீட்டுக்கெல்லாம் போறீங்க? அதான் சொன்னேனே 2-3 உறவு காராளத்துக்கு போகணும். அதுவும் முக்கியமா கோதையோட அத்திம்பேராத்துக்கு. யாரு? ரங்கநாதநாத்துக்கா? ஆமாப்பா. ஏன்பா இப்படி தேவையில்லாம பிரச்சனை இன்வைட் பண்றீங்க? ப்ளீஸ் அவங்கள கூப்பிடாதீங்க, வேண்டாம்ப்பா. என்னப்பா சொல்ற? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் அவமானப்படுத்த பத்தாதா? உறவுகள்னா சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நாமளும் பெருசுப்படுத்தக்கூடாது. உறவுகளை உதறி தள்ள 1000 காரணங்கள் இருக்கும். அப்படி உதறி தள்ளிட்டா அப்புறம் நாம தனியா தான் நிக்கணும். எங்க மாமனாருக்கும் ரங்கநாதனுக்கும் ஆகாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்க மாமனாரையும் இன்வைட் பண்ணி ரங்கநாதனும் வந்து நின்னா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு? அந்த கோவத்தையில நம்ம மேல காட்டுவாரு. இது நமக்கு தேவையா? இந்த பார் ராஜா, இது நம்ம ஆத்து ஃபங்க்ஷன். அதனால எல்லாரையும் கூப்பிடுறது நம்மளோட கடமை. அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னோட மாமனாரும் ரங்கநாதனும் மோதி நிற்க போறா? நாளைக்கே அவ ஒண்ணு சேர்ந்துட்டான்னா நாம தான் தனியா நிற்க போறோம். இந்த பார், நாம பொது மனுஷா, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறதா நமக்கு நல்லது. சரி, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் 2 குடும்பம் சண்டை போட்டா அப்ப தெரியும். இந்த பார், அவ 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து சண்டை போடுற அளவுக்கு ஒன்றும் நாகரிகம் தெரியாதவா இல்ல. நோக்கு எதுவும் தெரியாதுடா. நீ செத்த பேசாம இரு. டிரைவர் வண்டியை நிறுத்து. என்னம்மா சௌந்தர்யா, சௌரியமா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆஃபீஸுக்கு தானே போகிறேன்? வா, என் கார்லேயே ட்ராப் பண்ணிடுறேன். ஆ, உங்களுக்கு எதுக்கு சிரமங்க? நானே போயிடுறேனே. ஓ, எனக்கு என்னம்மா சிரமம்? ஸ்ரீநிதி தான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். வா, என் ட்ராப் பண்ணிடுறேன். ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி என் ரிலேஷன் வீட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேன். சௌந்தர்யா, ஒரு நிமிஷம். காரில் ஏறு. அங்கிள், நீயோ ஏறிட்டியானோ மரியாதையாக இருக்கும். ஏறு காரில். ஏறு. டிரைவர் கொஞ்சம் வெளியில் இருப்பா. சரி சார். சௌந்தர்யா, ராகவன் எங்க? பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. எந்த ஊருக்கு? தெரியாது அங்கிள். என்னம்மா, நீ அவனும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க. அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற நீ. உனக்கு தெரியாதுன்னா எப்படி? ஸ்ரீநிதி மேடமும் அவரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. எனக்கு நிஜமா தெரியாது அங்கிள். அப்படியா? இந்த போட்டோவில் இருக்கிறது யாரு? சௌந்தர்யா, உன்னைத்தான் கேட்குறேன், இந்த போட்டோவில் இருக்கிறது யாருன்னு.
ராகவனோட கைகொட்டி சிரிச்சுட்டு இருக்கியே நீ தானே? இப்போ சொல்லு, ராகவன் எங்க இருக்கான்? இப்போ எங்க இருக்காருன்னு எனக்கு நிஜமா தெரியாது அங்கிள். இந்த போட்டோ எப்போ எடுத்தாங்கன்னு தெரியாது. இந்த பாரு, இந்த போட்டோவை பத்தியோ இல்ல ராகவன் எங்க இருக்காங்கிறத பத்தியோ எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு தொல்லை கொடுக்காம அவன் இப்ப இருக்கிற இடத்துல இருந்தாலும் அதுவே போறோம் எங்களுக்கு. ஒண்ணு மட்டும் அவன்கிட்ட நன்னா சொல்லு, இப்படி தலைமறைவா இருந்து என்னை பயமுறுத்தி உயிரை மாத்தி எழுதணும்னு நினைச்சான்னா அது அவன் முட்டாள்தனம். 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள அவன் என் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வரணும். இல்ல அவன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற 5 லட்சம் ரூபாயும் அனாதை ஆசிரமத்துக்கு போயிடும்னு சொல்லு. இதை மட்டும் மறக்காம சொல்லு. சௌந்தர்யா, நீ வயசு பொண்ணும். ஃப்ரெண்ட்ஷிப்பு ஹெல்ப்பு அது இதுன்னு சொல்லி அனாவசியமா சிக்கல்ல மாட்டிக்காதம்மா. அது உன் ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிடும். ப்ளீஸ், உனக்கு இது வேண்டாம். ஜாக்கிரதை. நீ போலாம். டிரைவர், வண்டி எடுப்பா. இதை வந்துட்டு சார்.